அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்காக அனைத்து விஷயங்களையும் அனைத்து ரஹமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்துள்ளான். தாயுடைய வயிற்றில் வளர்கின்ற குழந்தை அதனுடைய ரிஸ்க் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தாயின் வயிற்றில் 10 மாதம் இருக்கும்போதே முடிவு செய்து விடுகின்றான். அவர்களுடைய விதி எழுதிவிடப்படுகின்றது. அதனை பொறுத்துதான் இந்த உலகத்தில் மனிதன் 9 மாதம் கழித்து தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது அழுகையுடன் பிறக்கின்றான். அந்த அழுகை எதற்கென்றால் இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம் என்பதற்கான ஒரு துவக்கமாக இருக்கின்றது. நாம் நம்முடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்துள்ள கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை தொழுவது, 5 வேளை தொழுகையை சரியான முறையில் ஜமாத்துடன் தொழுது வர வேண்டும். அதனால் நம்முடைய சோதனைகள் நீங்கி அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு ரிஸ்கை வழங்குகின்றான். நல்ல ஒரு பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ் அவனுடைய ஏட்டில் குறித்து வைத்திருக்கின்றான். நாம் செய்கின்ற நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், பாவங்களாக இருக்கட்டும், சதகாவாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய கடமைகளாக இருக்கட்டும், எதை செய்தாலும் இந்த உலகத்திற்காக நாம் உழைக்கின்ற உழைப்பாக இருக்கட்டும், பணம் சம்பாதிப்பதற்காக நாம் செய்கின்ற அமல்களாக இருக்கட்டும், நாம் வேலைக்கு செல்கின்றோம், கல்யாணம் முடிக்கின்றோம், பிள்ளையை பெறுகின்றோம், இவை அனைத்தும் ஒரு சோதனையாக இருக்கின்றது. இதனை நாம் புரிந்து அல்லாஹ்விற்காக நாம் பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான், ரஹமத்துகளை கொடுக்கின்றான். ஹராமான செயல்களிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் 5 மணிக்கு ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு யார் ஒருவன் தன்னுடைய வேலைகளை செய்கின்றாரோ அவருக்கு அந்த நாள் முழுவதும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். இப்படியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கழிப்பதற்காக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.